உடம்புல இருக்க சாமியை எப்படி பிரிக்கிறாங்க? சாமியாடிகளுக்கான பதிவுங்க இன்னைக்கு இந்த பதிவு. ஒரு சாமியை சுமக்கிற சாமியாடி இருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட அந்த சாமியை பேச விடாம, அவர்கிட்ட அந்த சாமி நடக்கிற நல்லது கெட்டதை காட்ட விடாம, அந்த சாமியாடியை எப்படி அந்த சாமிகிட்ட பிரிக்கிறாங்க? எப்படி அந்த இடைவெளியை உருவாக்குறாங்க? அந்த சாமியை விட்டு எப்படி அவரை விளக்குறாங்க? அந்த சாமியை விட்டு அவர் எப்படி ஒதுங்கி நிற்கிறாரு? ஏன் நடக்குது? எதனால் நடக்குது? என்ன காரணம்? அதோட அறிகுறிகள் என்ன? அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்ச அறிவு நண்பர்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு இந்த பதிவு உதவும்னு நம்புகிறேன். உங்கள் மேலே சாமி உண்மையாக வருதா? உங்கள் மேலே சாமி உண்மையாக வருது அப்படின்னா உங்கள் மேலே நாளுக்கும் காலத்துக்கும் கல்லடி சொல்லடி தீய வினை எல்லாத்தையும் நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் கட்டாயம். ஏன் அப்படின்னா என் மேலே இருக்கிற தெய்வம் என்னைய வழி நடத்துகிற பாதை, என் மேலே இருக்கிற தெய்வம் செயல்படுகிற அந்த செயல், நான் எப்படி இருக்கேன், நான் என்னை சுற்றி இருக்க மக்களை எப்படி வச்சுக்கிறேன், அந்த எல்லையில் இருக்க சாமி என் மேலே வந்துச்சுன்னா எனக்கு எது மாதிரியான அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலை யாருக்கு நல்லது கொடுக்குதோ இல்லையோ, ஒரு சில பேருக்கு கெட்டதை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு அவர்களுடைய தேவைக்கு தடையாக நீங்கள் இருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு. அப்படி இருக்கிற உங்களை அந்த சாமிகிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறாங்க? அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை நம்முடைய அறிவு நண்பர்களுக்கு நடந்ததை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, உங்கள் உடம்புல சாமி இருக்குங்க. உங்கள் உடம்புல சாமி இருக்குது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? உங்களை என்ன செஞ்சாலும் உங்கள் மேலே இருக்கிற சாமி வந்து நிற்கும், மறிக்கும். உங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் சாமி வலக்கையா இடக்கையா 8 பக்கமும் 8 முகம் வச்சு 8 திசையில் நிற்கும். உங்களை தொட முடியாது, நெருங்க முடியாது. அப்போ அந்த இடத்துல முதல் கட்டமாக என்ன பண்ணணும்? அந்த சாமியாடியை சாய்க்கணும், வீழ்த்தணும். அப்படின்னா முதல் கட்டமாக என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த சாமியாடியை அந்த சாமிகிட்ட இருந்து பிரிக்கணும். அதாவது ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அவரை நேராக போய் நான் தாக்கிட முடியாது. சாமி வந்து மறித்து வானத்துக்கு பூமிக்கு நிற்கும். என்னை என்னை ஒரு மிதிச்சு என்னை உள்ள தள்ளிடும். ஏன்னா அந்த சாமியாடி நான் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா சாமி வந்து நிற்கும். உண்மையா சத்தியமா நீதியா அந்த நிற்கிற அந்த சாமியாடிக்கு பக்கவளமாக முன்னாடி அந்த சாமி நிற்கும். ஐம்பூதமாக நிற்கும், நீராக நிற்கும், காற்றாக இருக்கும், நிலமா ஆகாயமாக நிற்கும். ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை தீய வினை, எத்தனை மாந்திரீகம், எத்தனை இருந்தாலும் அந்த சாமியாடிய தொட முடியாது. அந்த முன்னாடி வந்து நிற்கிற சாமிய வரவிடாம செய்யணும். அதுதான் முதல் கட்ட ஆயத்த பணி அங்கங்க நடைபெறும். உங்களுக்கு இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்றத சரியா நீங்க கவனிக்கணும். உங்க மேல இருக்கிற சாமிய பிரிச்சுட்டாங்க, பேசல, நான் அனாதையா நிற்கிறேன், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், என் உடல் போச்சு, என்னுடைய உயிர், என்னுடைய இழப்புகள் போச்சு, பொருள் போச்சு, என்னுடைய மன நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். அதுதான் இன்னைக்கு ஒன்றுன்னா சொல்ல ஆசைப்படுறேன். சரி, அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் உங்கள் சாமி உங்களை விட்டு விலகணும். அப்போ தான் உங்களுடைய எதிரிகள் உங்களை தொட முடியும். அப்போ உங்கள் சாமி உங்களை விட்டு விலக என்ன செய்யணும்? உங்க மேல இருக்கிற சாமி உங்களை விட்டு விலக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நடக்கும். சாமியாடி என்ன நடக்கும்? என் மேல ஒரு சாமி இருக்குங்க, என் சாமி என்னை விட்டு விலகணும். அப்ப எனக்கு எது பண்ணா என் சாமி என்னை விட்டு விலக? தாந்திரிகங்களும் சரி, ஒரு சில தீய வினைகளும் சரி, ஒரு சில ஏவல்களும் சரி, என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல இல்லைங்க, நீங்க தான் சொன்னீங்களேங்க சாமி இருக்கு, சாமியை மீறி எப்படிங்க உங்களை தொட முடியுமா? என்னதான் இருந்தாலும் அந்த சாமியை விளக்குறதுக்குமே ஒரு சில நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த சாமி இருக்குல்லங்க, குறுக்க வரும்ல. அப்ப அதை எப்படி உங்களுக்கு செய்ய முடியும்? நியாயமான கேள்விதான், நியாயமான கோரிக்கை தான். ஆனா இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா நான் என் சாமியை நான் நினைச்சு நான் வணங்கினா, என் சாமியை நான் மனசுல நினைக்கணும், என் சாமியை எல்லைக்கு நான் போகணும், ஆலயங்களுக்கு போகணும், மற்ற தெய்வங்களை வணங்கணும், இதெல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டு கையில்
நெத்தி நிறைய விபூதி எடுத்து பூசினாதானே அந்த சாமியோட அருள்மை எனக்கு இருக்கும். அதை செய்யவே விடாம நடக்கிற முதல் கட்ட பணி தான் இது. அந்த சாமியாடி அவர் உள்ள இருக்கிற, அவர் உடல்ல இருக்கிற சாமிய, அவரை காத்து நிற்கிற சாமிய வணங்க முடியாம, அந்த சாமியை நெருங்க முடியாம, அந்த சாமிய நினைக்க முடியாம ஒரு சூழ்நிலைய உருவாக்கிறோம். என்ன உருவாக்கம்? அவர்களுக்கு எதிராக ஏவப்படும் ஏவல்களும் தீய மாந்திரீகங்களும் எது மாதிரி பண்ணும்? ஒரு குற்ற உணர்ச்சியை அந்த சாமியாடிக்குள்ள ஏற்படுத்திடும். அந்த குற்ற உணர்ச்சியானது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சாமியாடி அதான் அந்த இடத்துல முதல் நிலை வெற்றி எதிரிகளுக்கு. அப்ப அது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சாமியாடிக்கு அந்த சாரல் அடிக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? தன்னை மலவோல காத்து நிற்கிற சாமியை மறந்துடுவாரு. மலவோல காத்து நிற்கிற சாமியை நாளும் வணங்க மறந்துடுவாரு, நாளும் நினைக்க மறந்துடுவாரு. அந்த இடத்துல அங்க ஒரு சில தவறுகள் அந்த சாமியாடிகளுக்கு உருவாக்கப்படும், உதயமாகும். அது உதயமாக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நாளுக்கு நாள் அந்த சாமியாடியுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம், அவருடைய செயல்பாடு, அவர் எப்படி இருக்காரு, பக்தி, அந்த சுத்தம், அவருடைய எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி தெய்வத்தை சுத்தமா மறக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும். ஏங்க, என் பெத்த ஆத்தாளா இருந்தாலும் தாயே ஆத்தான்னு நான் அழைக்கணும், வாய் விட்டு ஐயா வாயா அப்படின்னு என் சாமியை நான் கூப்பிடணும். நானே அழைக்கல அப்படின்னா என் ஆத்தாளுக்கு காது கேட்குமா? என் சாமிக்கு காது கேட்குமா? அந்த நிலை தான் உருவாகும். அந்த நிலை தான் அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு உருவாகும். அப்போ உங்ககிட்ட இருந்து உங்க சாமியை பிரிக்க முதல் வேலை என்ன அப்படின்னா, எந்த சாமி உங்களை காத்து நிற்குதோ அந்த சாமியை நீங்க நெருங்க விடாம ஒரு சில செயல். அது என்ன செயலுங்க? அது என்ன செயல்? அது என்ன செயல் அப்படின்னா, ஒரே ஒரு செயல் தான், மன குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி எப்படிங்க உருவாகும்? குற்ற உணர்ச்சி எப்படி உருவாகும் அப்படின்னா, நாம கடைபிடிக்கிற கெட்ட வழக்கம், குடி, போதை, மது, மாது, சுயநல சுய ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துல மாறும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி மனசுல அதிகமாயிரும். சாமியை நான் சுமக்கிறேன், சாமியை சுமந்துக்கிட்டு நான் சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், நான் சரியா இல்லையே, நான் எப்படி அந்த சாமியை கும்பிடுவேன்? நான் போவேனா? ஏங்க, அசுத்தமா இருக்கிறவன் யாராவது சாமியை கும்பிட போவானா? அசுத்தமான உள்ளம் கொண்டவன் யாராவது சாமியை கும்பிட போவானா? அசுத்த உடலோட நம்ம சாமி ரூமுக்கு பூஜை அறைக்கு போய் சாமியை கும்பிடுவோமா? அப்ப எனக்கு நானே உருவாக்கி கொள்ற ஒரு வேலி, அந்த வேலி என் சாமியை விட்டு என் சாமியை நெருங்க முடியாது. அந்த வேலி இதுதான் அந்த இடத்துல முதல். இதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது வானத்துக்கும் பூமிக்கு நின்று நம்மளை காக்குற அந்த வாகனத்தை காத்து நிக்கிற சாமி அந்த இடத்துல சரியாத்தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய அந்த சாமி, ஏன்னா மனுஷன், நம்ம ஆசாவாசங்களுக்கு அடிபடுகிற ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் இன்பங்களுக்கும் பணத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அழகான விஷயங்களுக்கும் ஆசைப்படுற குணம் நம்மகிட்ட இருக்காது, சாமிகிட்ட இருக்காது, மனுஷங்கிட்ட இருக்க. அதுதான் அந்த இடத்துல நாம வீழ்வதற்கு காரணமா அமைய. தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி கொள்ள, தன்னுடைய ஆசாவாசங்களை நிவர்த்தி கொள்ள என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய உடலையும் என்னுடைய மனசையும் நான் இருக்கிற இடத்தையும் நான் அசுத்தப்படுத்த எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வளர்ந்து என் சாமியை நினைக்கவே மாட்டேன். மாசத்துல 4 நாள் நினைக்கவே மாட்டேன். மாசத்துல அனுதினமும் குளிச்சு நெத்தி நிறைய விபூதி பூசுறவன் குளிக்கவும் மாட்டேன், விபூதி பூசவும் மாட்டேன், குளிச்சாலும் விபூதி பூச மாட்டேன். சாமி பக்கம் நெருங்கவே மாட்டேன். நம்ம சுத்தமா இல்லை, நம்ம மனசு சுத்தமா இல்லை, நம்மளுடைய உடல் சுத்தமா இல்லை, நம்மளுடைய எண்ணம் சுத்தமா இல்லை, நாம செய்யற பழிபாவ செயல்கள் இது சாமிக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும், அந்த சாமிகிட்ட நான் போகவே மாட்டேன், சாமியை கும்பிடவே மாட்டேன். அந்த இடத்துல அப்ப என்ன ஆகும், நமக்கு அந்த சாமியோட பார்வை விட்டு விலகும். அந்த இடத்துல உங்களை எளிதாக தீய வினைகள் தாக்கப்படும். அப்படி தாக்கப்பட ஒரு காலகட்டம் வரும்போது உங்களுடைய ஒரு உடல்நல குறைபாடு ஏற்படும். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை எல்லாமே வேற திசைக்கு மாற்றப்படும். இந்த கிறுக்கு குத்தி அலைவாங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஒரு சாமியாடி, தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி சரியா இல்லை, சரியா பயணிக்கல,
சரியா, தெய்வம் விட்ட கட்டளைக்கு நீதியா, நேர்மையா, உண்மையா, சத்தியமான வழியில நல்ல இல்ல, அவர் வாட்டுக்கு அவர் போன போக்குல இருந்தாரு அப்படின்னா அந்த சாமிக்கும் பிடிக்காது. இது போன்று ஏற்படுகிற இடையூறுகளால அவர் கிறுக்கு குத்தி ஒரு மாதிரி மனம் பித்தளிச்சு பேதளிச்சு அவங்க போயிடுவாங்க. சாமியாடிகள் அழிவுக்கு காரணம் இதுதாங்க இருக்கும். இதுதான் இருக்கும். இப்ப இது நடக்கும் போது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அந்த இடத்துல சாமி உங்ககிட்ட வராது. நீங்க சரியா இல்லை, நீங்க சாமியை அழைக்கல, அந்த சாமி எவ்வளவோ முயற்சி பண்ணும். எத்தனை விஷயங்கள் நடந்தாலும், மாயைகள் உங்களை சுத்தி நடந்தாலும் அந்த சாமி ஏதாவது ஒரு வழியில உங்களை முடிஞ்ச அளவு காத்தோம். கடைசி நிலை தான் அந்த சாமி கை கட்டி கால் கட்டி அமைதியா நிற்கும். அந்த சாமியாடிக்கு விழுகிற அடி இழப்பு. யாருக்கு? உண்மையான தெய்வங்களை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு சொல்றேன். எல்லாருக்கும்லாம் சொல்ல வரல. எல்லா சாமியாடி பெருமக்களும் உண்மையா, நீதியா, நேர்மையா மக்களை வழி அணைச்சு தெய்வ சக்தியை மேம்படுத்தி எல்லா மக்களுக்கும் வாக்கு சொல்லி எல்லாருக்கும் நல்லது செய்யற பெருமக்கள் தான் இருக்காங்க. ஆனா இது மாதிரி, அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் நடக்குது? எல்லாருக்கும் நடக்கல, அப்ப உங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது? ஏன் என்கிட்ட மட்டும் இந்த சாமியை பிரிக்கிறாங்க? என்ன காரணம்? எனக்கு அந்த சாமிக்கு இருக்கிற அந்த தொடர்பை துண்டிக்க என்ன காரணம்? ஏன், எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ரத்தினமாவும் வைதூரியமாவும் நீங்க ஜொலிப்பீங்க. எதுல? உண்மையா, நீதியா, சத்தியமா, யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று, யாராக இருந்தாலும் சத்தியத்துக்குத்தான் கட்டுப்பட்டு இந்த தலை வணங்கு, வேற எதுக்கு வணங்காது அப்படின்னு நீங்க நிக்கிற நிலை இருக்குல்ல, அந்த நிலை தான் உங்களுடைய பகையாளிகள் உங்களை தாக்கிறதுக்கு, உங்களை நோக்கி அம்பு எரியறதுக்கு உரிய காரணம். சரிங்க, அப்படி பார்த்தா இது இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்குங்க? அப்படி இருக்கணுங்க, அப்படி இருக்கணும். அதாவது அப்படி இருக்கிற மக்கள் கூட இது மாதிரி வீழ்த்தப்பட்டாலும், இது மாதிரி முடக்கப்பட்டாலும், அந்த தெய்வம் விட்டு விலகுனாலும், எப்படா காரணம் வரும், எப்படா காலம் வரும்னு அந்த சாமி காத்து நிற்கும். ஒரு நூலளவு இடம் கிடைச்சா கூட அதுல உங்களை முட்டி ஒரு தூக்கி உங்களை பாதுகாத்து, உங்களை சுத்தி இருக்கிற அனைத்து வேலிகளையும், கலைகளையும், தீய வினைகளையும் புடுங்கி செஞ்சவனை சாம்பலாகி மண்ணோட புதைச்சு விட்டு போயிடும். இப்ப ஒரு சாமிய, அவர் உடம்புல இருக்க சாமி எப்படி பிரிக்கிறாங்க? அது காரணம் என்ன? அது எப்படி அந்த சாமியை தாண்டி அவங்களை நெருங்குறாங்க? தீய வினைகள், மாய மந்திரங்கள் எப்படி வேலை செய்யுது? எதை அடிப்படையா வச்சு, எதை மூலதனமா வச்சு அவங்க பாதிக்கப்படுறாங்க? எதனால அவங்களுக்கு இழப்பு ஏற்படுது? எதனால அவங்களுக்கு வலிகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் ஏற்படுது? எதனால அவங்க அனுதினமும் ஒரு நரக வேதனையை அனுபவிக்கிறாங்க? காரணம் இதுதான். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். சாமிக்கு இது ஏதாவது, நாம சரியாக இருக்க, நாங்க சரியா இருக்கங்க, நீங்க சரியா இருக்கீங்க, ஆனா உங்களை சுத்தி இருக்க மக்கள் சரியா இல்லையே. அப்போ யாரெல்லாம் உங்களை சுத்தி ஒரு 1000 பேர் இருந்தாலும், 1000 பேர்ல 900 பேர் சரியா இருந்தாலும், ஒரு 100 பேர் செய்யற செயல், அந்த 100 பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சாடத்தனையான அந்த சாமி உங்கள்கிட்ட வருது. நீங்க வாட்டுக்கு நல்லா இருப்பீங்க, திடீர்னு ஒண்ணு வரும், பார்த்தா காரணம் அதுவா இருக்கும். சாமி ஆடினால சாமி மாதிரி இருக்கணும். உண்மைக்கு சொல்றேன், சாமி ஆடுறீங்க அப்படின்னா நீங்க சாமி மாதிரி தான் இருக்கணும், வேற வழி இல்லை. அச்சப்படாம, நேர்மையா, சத்தியமா, என்ன நடந்தாலும் எதிர்த்து சண்டையிடுற மன வலிமையோட சாமி போல மக்களை காத்து, தப்பு செஞ்சவனையும் செய்யாதவனையும் அரவணைச்சு, போற வழியில போற போக்குல ஒரு சில மக்களை திருத்தி புரிய வச்சு, பல வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி சகிச்சு எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நீங்க தாங்கினாத்தான் நீங்க சாமியாடி. இதெல்லாம் தாங்கணும், அதெல்லாம் சகிக்கணும், இதெல்லாம் கடந்து வரணும். இப்படியெல்லாம் கடந்து வேதனைப்பட்டு சாமியை முழுமையா நீங்க வேதனைப்படதான் அந்த சாமி ஊக்கமா நிக்கணும். அப்ப எத்தனை விஷயங்கள் வந்தாலும் அந்த உங்களை நெருங்கவே முடியாது. அந்த சாமி உங்களுக்குள்ள ரத்தமும் சதையுமா கலந்து நின்றுடும். உங்க உயிர் இந்த மண்ணுல அந்த புதையிற காலம் வரைக்கும் நிக்க, ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால சாமியாடி பெருமக்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி என் மேல சாமி வந்துச்சுங்க, இப்ப வரலைங்க, சாமி சரியா பேசலைங்க, நான் நிறைய கஷ்டப்படுறேங்க, நிறைய சிந்தனைகள் தடுமாறுதுங்க, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குங்க, கிறுக்கு பிடிச்சிட்டேங்க, சாமியை விட்டு விலகிட்டேங்க, சொத்தை இழந்தேன், பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், சாமியை இழந்தேன், என்னுடைய நான் எல்லாம் எதுவுமே இல்லாம இப்ப தனியா அடிமையா நான் கிடைக்க நானும் நரக வேதனைப்படுறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு கொஞ்சம் சற்று ஆலோசிங்க. இதுல இருந்து மீண்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு சாமி பக்கபலமா எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்? ஒரு கெட்ட பழக்கம், ஒரு போதை பழக்கத்துல இருந்தவன் அவன் எப்படி மீண்டு வர கஷ்டப்படுறானோ அது மாதிரி நீங்க அதுல இருந்து மீண்டு வரணும், வந்தே ஆகணும், வேற வழி இல்லை. இங்க வந்தாதான். இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் உங்களை எந்த அளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க. இல்லை நீங்க இல்லை அப்படி இப்படின்னு உங்களுடைய நீங்க அந்த தவறான விஷயங்கள், தவறான எண்ணங்கள்ல இருந்து நீங்க அதுல இருந்து மீண்டு அந்த போதைக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த தெய்வத்தை நீங்க நெருங்கவே முடியல அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இழப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால சாமியாடி பெருமக்களுக்கு சொல்றேன், யாரையும் அச்சுறுத்தணும்னு சொல்ல வரலங்க. இந்த பதிவின் மூலியமா நீங்க உங்களை நீங்க பாதுகாக்கணும். எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு நிலையிலையும் நீங்க இது மாதிரியான செயல்கள்ல, இது மாதிரியான தவறான வழியில, பாதையில, தர்மத்தின் அதர்மத்தின் வழியில, அநீதியின் வழியில நீங்க போயிடக்கூடாது, பழி பாவங்களை செஞ்சிடக்கூடாது. நானும் சத்தியத்துலதான், சத்தியமான வழியில தான் நீங்க நிக்கணும். அதான் உங்க தலை எழுத்துன்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.